வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். மகாபாரதம். இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது எப்படி உருவாகியது? மகாபாரதம் உருவாகிய போது இந்த கதையை யாராவது எழுதினார்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இந்த கதை எழுதி வைக்க வேண்டும் என்று. ஆனால் வியாசர் என்ன பண்றார், இந்த கதையை எழுத வேண்டும் என்று பெருமாளிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. வியாசர் இந்த கதையை சொல்வதற்கு தயாராக இருக்கிறார். அப்படி சொல்வதற்கு தயாராக இருக்கிற பொழுது இதை எழுதுவதற்கு ஒருவர் வேண்டும். அவர் சொல்ல இவர் எழுத வேண்டும். இது கிரந்த ஸ்லோகங்கள், கிரந்தத்தில் இருக்கு. மேருமலையில் கிரந்தத்தில் எழுதப்பட்டவை அப்படிம்பாங்க. இந்த கிரந்த ஸ்லோகங்களை எழுதுவதற்கு ஆட்கள் வேண்டும். எப்படி எழுதலாம்? உடனே மகாவிஷ்ணுவே சொல்றார், விநாயக பெருமானை எழுத சொல்லுவோம். நல்லா எழுதக்கூடியவர். உடனே விநாயகருக்கு நினைக்கிற மாத்திரத்தில் விநாயகர் வருகிறார். தன்னுடைய தும்பிக்கையை உடைத்து அந்த வியாசர் மகாபாரதம் அப்படிங்கிறதை எழுத தொடங்குறாங்க. இப்ப வியாசர் சொல்றார், நான் கிரந்தலிபி, கிரந்தங்களை கூறுகின்ற பொழுது மிக வேகமாக கூறுவேன். உங்களால் எழுத முடியுமா? இன்னைக்கு கிரந்தத்தில் நீங்க லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா பாருங்க, கிரந்த லிபி அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறது அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு வேகமாக நான் கூறுவேன். உங்களால் எழுத முடியுமா? நான் எழுதி விடுகிறேன். இதற்கு அர்த்தத்தை தெரிந்து கொண்டு, அர்த்தம் புரிந்து கொண்டு நீங்கள் எழுத வேண்டும். சரி, எழுதுங்க. ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அவ்வளவுதானே. மகாபாரதம் எழுதிடு. வியாசர் தொடங்குகிறார். தொடங்கி 80 லட்சம் கிரந்தலிபி கிரந்தங்கள் கூறுகிறார். இதில் மிக கடினமான எழுத்துக்கள்லாம் கொடுக்கிறார். அதையெல்லாம் விநாயகர் யோசிக்கிறதுக்குள்ள அடுத்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது நிறைய விஷயங்கள், சில விஷயங்கள் தேவலோகத்திற்கும் சில விஷயங்கள் பூலோகத்திற்கும் கிடைத்தது என்பார்கள். அதில் 1 லட்சம் கிரந்தங்கள் பூலோகத்தில் இன்று வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த 1 லட்சம் கதைகள் தான் மகாபாரதம் அப்படிங்கிறத வச்சு நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். மகாபாரதம் விநாயகரால் வியாசர் கூற எழுதப்பட்டது கிரந்தங்களில் அப்படின்னு புராணங்கள் கூறுகின்றன. அந்த புராணங்களின் கூற்று பிரகாரம் இந்த மகாபாரதத்தை எவர் ஸ்மரணம் செய்கிறார்களோ, யார் படிக்கிறார்களோ, அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது கிடைக்கும். ஏன்னா நிறைய பேச்சாளர்கள் பார்க்குறீங்க, இன்னைக்கு நல்ல வசதியா இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மகாபாரதம் படித்தவர்கள், கிருஷ்ணா லீலா, இந்த கிருஷ்ணருடைய கதைகளை படித்தவர்கள். இந்த கிருஷ்ணருடைய கதைகளை படிக்கிற பொழுது கண்டிப்பாக எல்லோரும் இன்புற்றிருக்க முடியும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.